நாங்க தேசிய திருநங்கைகள் கூட்டமைப்பு சார்பா ரெண்டாவது முறை கமிஷனர் ஆபீஸ்க்கு வந்திருக்கோம். மந்த்ரான்ற ஒரு திருநங்கை அவதூறான செயல் செஞ்சுன்னு வராங்க. அதாவது வந்துட்டு ஒரு மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டி, நாங்க ஒதுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க, நாங்க இப்பதான் வளர்ந்து வரோம். மந்த்ரான்ற திருநங்கையும் எங்களோட தான் இணைந்து இத்தனை வருஷமும் பயணிச்சு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு சில காரணங்களால பிடிக்கலன்றதுக்காக அவங்க தனிப்பட்ட முறையில அவங்க செயல்படலாம். பட் ஆனா ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கையும் ஒட்டுமொத்த சமூகத்தையும் கெடுக்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டு இருக்கிறாங்க. அது எல்லா திருநங்கைகளுக்கும், சென்னையில இருக்கிற திருநங்கைகள் மட்டும் அது பாதிக்கல, தமிழகத்துல இருக்கிற மொத்த திருநங்கைகளுக்கும் அது பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. சோ மந்த்ரா வந்துட்டு இந்த மாதிரி அவதூறான செயல், இந்த மாதிரி தவறான செய்தி இந்த சேனல்ஸ்ல எல்லாம் கொடுக்க கூடாதுன்றதுக்காக நாங்க ஐயா கிட்ட ஒரு மனு கொடுத்திருந்தோம். கமிஷனர் ஐயா பார்த்து கொடுக்கறதுக்காக வந்திருந்தோம். எங்களுக்கு அடிஷனல் நார்த் ஐயா வந்துட்டு எங்களோட கோரிக்கை வேண்டுகொண்டார். அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. கண்டிப்பா அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. அந்த வார்த்தையை நம்பிக்கையின்படி நாங்க இங்க நின்று கிளம்புறோம். சோ ஏன்னா இப்பதான் வளர்ந்து வர ஒரு சமூகத்தை ஒரு திருநங்கை வாயால சொல்லும் போது அது மற்ற சமூகத்துல இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்கும் வந்தது தவறான செய்தியா போகுது. அது உண்மை இல்ல. எல்லாரும் மூத்த திருநங்கைகளோட ஆதரவுல அன்பாவும் அரவணைப்பாவும் தான் இருக்கிறோம். நாங்க யாரும் கட்டாயப்படுத்தி எங்களை வச்சில்ல. அன்னைக்கு நீங்க பாத்திருப்பீங்க, ஒரு கிட்டத்தட்ட 1000 to 1400 திருநங்கைகள் இங்க வந்திருப்பாங்க. அவங்க எல்லாமே அமைதியான முறையில அவங்களோட கோரிக்கை இங்க வைக்கிறதுக்காக தான் எல்லாரும் வந்திருந்தாங்க. அது நிறைய சோசியல் மீடியால போகும்போது அது தவறா முற்றுகையிட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் யாரும் முற்றுகையிட வரல. அந்த மாதிரி ஒரு இது நடக்கும்போது கண்டிப்பா அது சொல்லி பர்மிஷனோட தான் பண்ணுவோம். சோ இன்னொன்னு எனக்கு முக்கியமா, நேத்துக்கு ஒரு சேனல் ஒரு யூடியூப்ல பாக்கும்போது ரஜினி அம்மா தலைமறைவுன்ற மாதிரி எல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த அம்மா எப்பவும் போல எந்த ஒரு இதுவும் இல்லாத அழகா அலங்காரமா நல்லா இருக்கிறாங்க. தயவு செய்து இந்த மாதிரி தவறான செய்தி பரப்பாதீங்க. நன்றி. என் பேர் ரஜினி நாயக்குன்னு சொல்லுவாங்க. நான் ரஜினி அம்மா பேசுறேன். இப்ப சமீப காலமா நாங்க எங்களுடைய உரிமைக்காக போராடிட்டு இருக்கிறோம். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நாங்க போராடினதுக்காக மந்த்ரான்னு ஒருத்தவங்க தனிப்பட்ட நபரால ஒட்டுமொத்த திருநங்கை சமுதாயத்தை இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ எவ்வளவு அசிங்கப்படுத்தணுமோ எங்க 21 நாயக்கங்களே அசிங்கமா பேசிட்டு இருக்காங்க. அது யூடியூப் சேனல்ல ரொம்ப படுமோசமா பேசியிருக்காங்க. மன உளைச்சல்ல தாங்க முடியாம அதுக்கு நாங்க ஏற்கனவே ஐயா கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுத்திருக்கோம். இப்ப திருப்பி ஒரு பெட்டிஷன் கொடுத்திருக்கோம். எங்களுடைய அட்வொகேட் லாயரோட ஒரு பெட்டிஷன் கொடுத்திருக்கோம். நல்ல உடன்பாடு ஏற்பட்டிருக்குது. எங்களுக்கு மன சந்தோஷம். யூடியூப்காரங்க மந்த்ரா அவர்களே, நீங்க என்ன தலைமறைன்னு சொல்றீங்க. நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் ஏன் தலைமறைவாகணும்? நான் இதே சென்னையில தான் இருக்கேன், இதே பாரதியில தான் இருக்கேன், இதே கோவில தான் காத்தலான்னு நான் போறேன். இங்க பாருங்க, நான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். நான் தனிப்பட்டு கம்ப்ளைண்ட் பண்றேன். புரியுதுங்களா? எந்தெந்த சேனல்ல கம்ப்ளைண்ட் பண்றேன் பாருங்க. இத்தனை சேனல்லையும் நான் கம்ப்ளைண்ட் பண்றேன். ஏன்னா ரொம்ப மன உளைச்சல், ரொம்ப மனவேதனையில நான் ஆளாயிட்டு இருக்கிறேன். ஏன்னா என்னை பத்தி பேசாம என் குடும்பத்தை பத்தி, எல்லாத்த பத்தி, என்னுடைய ஆடையை பத்தி, என்னுடைய பிறப்பை பத்தி ரொம்ப அனாவசியமா பேசுறேன். மந்த்ரா அவர்களே, அதுக்கு வேண்டிய சட்டப்படி நடவடிக்கை நாங்க எடுத்திருக்கோம். சட்டம் கூடிய சீக்கிரம் நீங்க சட்டத்துக்கு முன்னாடி பதில் சொல்லணும். இது நாங்க தென்னை தேசிய திருநங்கைகள் கூட்டமைப்பு சார்பா முக்கிய பொறுப்பாளர்கள் வந்திருக்கிறோம். இது மந்த்ரா ஒரு தனி திருநங்கை அவங்களுடைய வெளிப்பாடை ஒட்டுமொத்த சமூகத்து மேலே திணிக்கிறத நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். இதனால பாதிக்கப்படுறது இளம் திருநங்கைகள் தான் பாதிக்கிறாங்க. ஏன்னா இப்ப அப்கமிங் அவங்க தான் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அவங்க நல்ல கல்வியில வேலை வாய்ப்புல அவங்க முன்னேறிட்டு வராங்க. இது போல செய்திகள் பல நிறுவனங்களையும் பல மக்கள் தரப்பு மக்கள் போய் சேர்ந்தா அவங்க எங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறது இதனால தடைப்படுது. அப்ப எங்களோட சமூகம் எப்படி முன்னேறி வரோம்? திரும்பியும் நாங்க கீழே தான் தள்ளப்படுறோம். அதனால இப்படியாப்பட்ட செய்திகளை, தவறான செய்திகளை பரப்ப வேணாம். ஊடக நண்பர்களை நாங்க கேட்டுக்கிறோம். எங்களோட சமூகம் இப்பதான் முன்னேறிட்டு வருது. எங்களுக்காக நல்ல செய்திகளை கொடுங்க. தவறான ஒரு திருநங்கை எங்க இத்தனை சமூகத்து மேல கொடுக்கற அவப்பேரை நீங்களும் எங்க கூட உடன் இருந்து எங்களை இதை தடுக்கணும். சட்டம் எங்களுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஹோப்பா கொடுத்திருக்காங்க கமிஷனர் சார். அதை நம்பிட்டு நாங்க கலையிறோம். கொடுத்திருக்கிற பெட்டிஷன் நாங்க தேசிய திருநங்கைகள் கூட்டமைப்பு சார்பா நாங்க பெட்டிஷன் கொடுத்திருக்கோம். தனிப்பட்ட எங்க கூட்டமைப்பு சார்பிலையும் நாங்க கொடுத்திருக்கிறோம். ஐயா தகுந்த நடவடிக்கை எடுக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நாங்க இப்ப கலைஞ்சு போறோம். நன்றி. இன்னைக்கு சமீப காலமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மந்த்ரா பலதரப்பட்ட அவதூறுகளை திருநங்கைகள் மேல போட்டுட்டு வராங்க. உண்மைக்கு புறம்பான தகவல்கள், அதுல உண்மை எதுவுமே கிடையாது. ஏன்னா
உண்மைன்னு ஒண்ணு இருந்துச்சு, நியாயம்னு ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க வர வேண்டியது சின்ன சின்ன குட்டி குட்டி யூடியூப்ல போயிட்டு பேச வேண்டியது கிடையாது. சரிங்களா? சட்டப்படி ஃபேஸ் பண்ணட்டும். அதுல என்ன எவிடன்ஸ் இருக்கு, பணம் வாங்கினதுக்கான எவிடன்ஸ் எங்க கிட்ட இருக்குது, பணம் வாங்கலன்னு சொல்லி மறுக்கிறாங்க. அது நிறைய பித்தலாட்ட வார்த்தைகள், முன்னுக்கு உண்மைக்கு புறம்பான வார்த்தைகள் பேசுறாங்க. மந்த்ரா மறந்துட்டாங்க. அதாவது நம்ம கண்ணாடி ரூம்குள்ள இருந்துட்டு கல் எறிகிறோம் அப்படின்றது. கண்ணாடி ரூம்ல இருந்து கல் எறிஞ்சா யாருக்கு அசிங்கம் சொல்லுங்க? தானும் ஒரு திருநங்கை சமூகத்தை சேர்ந்த ஒரு திருநங்கை சமுதாயத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதை பேசி தீர்த்துக்கணும். ஊடகத்துல போய் பேசுறதோ, ஊடகத்துல இருந்து உண்மைக்கு புறம்பான தகவல்கள் சொல்றதோ ஒருபோது உண்மை ஆகாது. சோ இன்னைக்கு நாங்க வந்திருக்கிறது கமிஷனர் ஆபீஸ் கிட்ட இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக. தேசிய திருநங்கைகள் கூட்டமைப்பு NTF, நேஷனல் டிரான்ஸ் ஃபெடரேஷன், இது சார்பாக நாங்க ஒட்டுமொத்த திருநங்கைகள் சார்பாக நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். இதுக்கு ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டைம் நாங்க கொடுத்த, ரெண்டாவது டைம் ஐயா ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாரு, இம்மீடியட்டான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் நம்மளுக்கு தேவை. நியாயம் தள்ளி போனா அது அநீதிக்கான ஒரு சமன்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. இந்த மாதிரி அவதூறு பரப்புற திருநங்கைகளை தயவு செய்து பொதுமக்களும் சரி, ஊடகத்து நண்பர்களும் சரி, தயவு செய்து நம்ப வேண்டாம். சட்டப்படி கேஸ ஃபேஸ் பண்ண சொல்லுங்க. நாங்களும் சட்டப்படி ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். தேங்க்யூ. இல்ல கம்ப்ளைண்ட் காப்பி ஒன்னு கொடுக்கறோம், பாத்துக்கோங்க. 3 பேஜஸ் நாங்க இது பண்ணிருக்கோம். இது ஃபர்ஸ்ட் பேஜ்ல இது இருக்குது. ஒன்னே வாழ்வுதனை சூதுக்கவும் தர்மம் மறுபடியும் வெல்லும். திருநங்கைகளுக்கான இந்த சமூகம், ஒட்டுமொத்த திருநங்கைகளுக்காக நாங்க வந்திருக்கிறோம். எங்களுடைய நியாயம் என்னைக்கு இருந்தாலும் வெற்றி பெறும். தேங்க்யூ. சொல்லிக்கிறேங்க. வணக்கம். யூடியூப் சேனல்கெல்லாம் பேட்டி எடுக்கிறீங்க, எது உண்மை எது பொய்ன்னு தெரிய மாட்டேங்குது. அந்த மந்திரம் அபானமா சொல்றான். எது ரெக்கார்டு இருக்குது ரெக்கார்டை போட்டு காட்ட சொல்லுங்க. நீங்க பேட்டி எடுங்க, ரெக்கார்டை காட்ட சொல்லுங்க. காட்டுறன்னு ரொம்ப அராஜகமா பேசுறான் திருநங்கை மக்களை.